இந்த ஆவியின்படி நடக்கலன்னா குற்ற மனசாட்சியில் நடப்பேன். கில்ட் அண்ட் காண்டம்னேஷன், குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. நிறைய பேர் செத்தே போயிருக்காங்க இந்த குற்ற உணர்வுல. தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேனே, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. அப்படி என்ன பண்றான் பாருங்க, 95 மார்க் எடுக்கிறான், இல்ல 98 மார்க் எடுக்கிறான், போய் செத்துறான். 95 மார்க் 98, சரி என்ன கூட திருப்பி கூட எக்ஸாம் எழுதலாமே, எழுத முடியாதா? நம்ம எழுதலாங்க, திருப்பி எழுதலாம். நீ போய் எழுது, இன்னொரு வாட்டி எழுது. என்ன போ, ஒரு வருஷம் தானே, வாழ்க்கையா முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த வருஷம் திருப்பி எழுது, 100 மார்க் எடுத்துட்டு போ. யோசிக்க முடியல. என்ன தெரியுமா? குற்றம். வாழ்க்கை போயிடுச்சு, போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, போச்சு போச்சு, எல்லாம். இது எங்க ஓடுது? எங்க ஓடுது? இங்க ஓடுது. யாருக்கு ஓடுது? அந்த மனுஷனுக்கு ஓடுது. வெளியில இருந்து யாரும் சொல்லல. தற்கொலை பண்ணுகிறவங்களுக்கு மனசுல பிரச்சனை, மனதுல ஓடுது போராட்டம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். எல்லா குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சியிலிருந்து, பாவ உணர்வு, பாவ சிந்தனை விடுதலை ஆகிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் விடுதலை ஆகிறேன் இயேசுவின் இரத்தத்தினாலே. நான் விடுதலை ஆகிறேன். சின்ன வயசுல பண்ணிருக்கலாம், பெரிய வயசுல பண்ணிருக்கலாம், எவ்வளவு பெரிய தப்ப வேணா பண்ணிருக்கலாம், போய் பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கலாம். இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்க மேல் பாசமாக இருக்கிறார். இயேசு உங்களை வெறுத்து தள்ளவே முடியாதுங்க. உங்க பிள்ளைய தள்ளுவீங்களா? உங்க பிள்ளைய தள்ளுவீங்களா? சாக்கடையில் விழுந்தா தள்ளிடுவீங்களா? அது 10 வாட்டி சாக்கடையில் விழுந்தாலும் சரி, 10,000 வாட்டி போய் விழுந்தாலும் சரி, எடுத்து குளிப்பாட்டி, சோப்பு போட்டு, ஷாம்பு போட்டு, பர்ஃபியூம் அடிச்சு, பவுடர் அடிச்சு, ட்ரெஸ் மாட்டி திருப்பி உட்கார வைக்கிறீங்க. ஏன்? நீங்கள் எல்லாம் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறீர்கள், குமாரத்திகளா இருக்கிறீர்கள். இயேசுவே ராஜாதி ராஜா, நீங்கள் எல்லாம் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜா.